வணக்கம். இது ஒரு 7.5 ஹெச்பி பம்பு. 120 அடி ஆழத்தில் இந்த பம்பை வச்சுருக்கோம். கும்பகோணம் பக்கத்தில் அம்மன்குடி அப்படிங்கிற ஊரில். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 3 இன்ச்சு டெலிவரி. மொத்த போர் 200 அடி இருக்குது. 3 இன்ச்சு டெலிவரி வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 120 அடியில் நம்ம சட்டி பம்புன்னு சொல்லுவோம், அது மாதிரி மிக்சட் ஃப்ளோ அந்த பம்பு போட்டு டெக்ஸ்மோ டேரோ பம்பு லோக்கல்லையே வாங்கிக்கிட்டாங்க. எல்லா கரண்ட்டு மோட்டாரும் சோலாரில் ஓடும். அந்த சோலாரில் இருக்கிற ட்ரைவு தான் அந்தந்த மோட்டாருக்கு தகுந்த வோல்டேஜை கொடுக்கக்கூடியது. அதேமாதிரி எத்தனை வோல்ட்டு கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனலும் வச்சு கொடுக்கணும். இது 3,10,000 வருது. மோட்டாரு அவங்க வாங்கிட்டாங்க. பைப்பு, வயரு, கயிறு எல்லாமே நம்ம சப்ளை பண்ணோம். சோலார் பேனலு, அது மாதிரி ட்ரைவு, அதுக்குரிய பாக்ஸு, ஒரு 10 அடி உயரத்துக்கு ஸ்ட்ரக்சரு, 2 பக்கமும் சோலார் பேனல் உற்பத்தி பண்ணுற மாதிரி ஒரு பேனலு. அதே மாதிரி மீன் குளத்துக்கு தான் இந்த தண்ணி போகுது. 2 பெரிய மீன் குளம் இருக்குது. தண்ணி இறைச்சி ஃபுல்லாக மீன் குளத்தை நப்பி அதில் மீன் வளர்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஐடியாங்க. அதனால் மின்சாரம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓடிச்சுன்னா 7.5 ஹெச்பி பார்த்துக்குங்க. 1 மணி நேரத்துக்கு 7லேருந்து 8 யூனிட் ஓடும். அந்த மாதிரி ஓடிச்சுன்னா நமக்கு கட்டுப்படி ஆகுமான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 65 யூனிட்டுனா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 60லேருந்து 65 ரூபா செலவாகும். அந்த கணக்கில் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா மணிக்கு வச்சுட்டோன்னா செலவு பாருங்கள், பயங்கரமாக வந்துடும். ஒரு வருஷத்தில் நீங்கள் கட்டி மாள முடியாது. அப்போது ஒரு மணி நேரத்துக்கு 8 யூனிட்டு, 7 யூனிட், 8 யூனிட் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 48 யூனிட்டு, 480, 500 10 நாளைக்கு 5000 ஒரு மாதத்துக்கு 30,000 கரண்ட்டு பில் வந்துடும். ஒரு பில்லு கட்டினீங்கன்னா 30,000 கரண்ட்டு பில். ஒரு வருஷத்துக்கு 1,80,000 கரண்ட்டு பில்லு கட்டணும். இங்கே போட்டிருக்க இந்த 3 ஹெச்பியோட ரேட்டு உங்களுக்கு 3,50,000 பம்பு எல்லாம் சேர்ந்து முடிஞ்சிடும். 2 வருஷத்தில் நீங்கள் கரண்ட்டு பில்லு கட்டக்கூடிய செலவில் சோலார் பம்பு ஓட்டிடலாம். இந்த சோலார் பம்பு குறைஞ்சபட்சம் 10 வருஷம் கண்ணை மூடிட்டு ஓடும். மாதத்துக்கு ஒருக்கா சோலார் பேனலை நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க. 10 அடி நீட்டத்துக்கு ப்ரெஷ்ஷு விற்கிது, அதை வாங்கி இந்த கார் வாஷுக்கு போடக்கூடிய ஷாம்பு விற்கிது, அதை போட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக போயிடும். பறவைகளுடைய எச்சம், தூசி இது மாதிரி படிஞ்சிருக்கிறது எல்லாம் சுத்தமாக போயிடும். அப்போ போகும்போது ஒரு நிமிஷத்துக்கு 500லேருந்து 600 லிட்ரு பம்பிங் ஆகுது. 3 இன்ச்சு டெலிவரி, ஃபுல் டெலிவரி. ஒரு 500 லிட்ரு டேங்கை வச்சிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் 60 செகண்டில் நிறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. கண்ணில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். 10 நிமிஷத்துக்கு 5000 லிட்ரு. அப்போது ஒரு மணி நேரத்துக்கு பாருங்கள், ஒரு 60ஆல் மல்டிப்ளை பண்ணி 10 நிமிஷத்தில் 5000னா 30,000 லிட்ரு ஒரு மணி நேரத்துக்கு சர்வசாதாரணமாக பாய். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் வச்சுக்கோங்க. 1,80,000லேருந்து 2 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு பம்பிங் ஆகும். ஒரு குளம் அப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 40 லட்சம் லிட்டர் வரைக்கும் அது பிடிக்கும். அந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு வாரத்தில் குளம் நிறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணிலாம் நீர் ஆவியாகி போகக்கூடிய தண்ணியை டாப் அப் பண்ணுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த மாதிரி மீன் குளம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணி சோர்ஸ் இது மாதிரி பூமியில் பக்கத்துலேயே இருக்குன்னா தாராளமாக இது மாதிரி 7.5 ஹெச்பி போடலாம். முதலீடு ரொம்ப கம்மி. மின்சார வசதி எனக்கு கிடைக்காதுன்னா 100% கண்ணை மூடிட்டு சோலாருக்கு வந்துடுங்க. இலவச மின்சாரம் கிடைக்கும். தக்கால் ஸ்கீமில் மின்சாரம் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் இந்த பக்கம் சோலார் பக்கமே வராதிங்க, பயன்பாடே இல்லை. ஆனால் நாங்கள் 2-3 இடத்துல ஏற்கனவே இலவச மின்சாரம் இருக்கிற இடத்துலையே சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இலவச மின்சாரம்லாம் இருக்குது, ரொம்ப லோ வோல்டேஜாக வருது. தண்ணி வரவே மாட்டேங்குது. எத்தனை தான் கண்டென்சரை போட்டாலும் எவ்வளோ பண்ணாலுமே தண்ணி மெதுவாக ஊற்றுது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சோலார் போடலாம். எல்லாருக்கும் இலவச மின்சாரம் கொடுத்துட்டு சப்ளை பண்ணும்போது எல்லா பேரும் ஒரே நேரத்தில் மோட்டார் போட்டாங்கன்னா உட்காந்தும். ஒரு பாதி பேர் மோட்டார் போட்டுட்டு பாதி பேர் கொஞ்சம் காத்திருந்து அப்புறமா மோட்டார் போட்டாங்கன்னா வோல்டேஜ் கீழே உட்காராது. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. எல்லாருமே நம்ம எப்படியாவது தண்ணி பாய்ச்சிடணும் அப்படின்னு நெருக்கடியான ஒரு சூழலில் இருக்கும்போது அது மாதிரிலாம் பொறுத்து இருந்து தண்ணி பாய்ச்சிருக்கலாம் வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு சூழல் இருக்குது, உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்கணும். எல்லோரும் பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி போடுங்க சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் நாங்கள் போகும்போது அவங்களுடைய அடிப்படை தேவை என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. நிறைய பேர் கரண்ட்டு போருக்கு போட்டிருப்பாங்க, 7.5 ஹெச்பி போட்டிருப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் தண்ணியை பாய்ச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போயிடுவாங்க. தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக பாயும் சார், 3 மணி நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன்
அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே 7.5 ஹெச்பி தான் சோலாரில் போடணும், 3.5 லட்சம் தான் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு 3 ஹெச்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 8 மணி நேரத்துக்கு 3 ஹெச்பி வந்து பாய்ச்சிற தண்ணி 3 மணி நேரத்தில் 7.5 ஹெச்பி பாய்ச்சிற தண்ணியோட சரியாக இருக்கும். அப்போ ஒரு 1,80,000 சோலார் போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அதேமாதிரி நெல் விவசாயம் பண்ணுறதுக்காக சோலார் போடுறீங்களா, இல்லை மரக்கன்றுகளுக்காக பூக்களுக்காக போடுறீங்களா அப்படின்னு பார்க்கணும். வாய்க்காலில் பாசனம் பண்ணுறீங்களா, இல்லை ட்ரிப் இரிகேஷன் பண்ணி ப்ரெஷராக தண்ணி போகணுமா, அதை நீங்கள் யோசிக்கணும். ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உரிய தீர்வுகளை நாங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது நிச்சயமாக பம்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சோலார் பேனல் இன்றைக்கி ரொம்ப மலிவாக இருக்கிறதுனால நீங்கள் தக்காலுக்கு கட்ட வேண்டிய பணத்தில் சோலார் பேனல் போட்டுடலாம். இப்போ நீங்கள் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கட்டி தான் 7.5 ஹெச்பி வாங்க முடியும். ஆனால் அப்படியே லோ வோல்டேஜ் பிரச்சனை, ஒரு பேஸு கட்டு, இந்த மாதிரிலாம் வரும்போது சோலார் பேனல் போட்டிங்கன்னா காலையில் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சி முடிச்சிடலாம்ல.